இன்னைக்கு இந்த நாகப்பட்டினத்திற்கு வந்து நம்முடைய நாகை வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஜவஹர்லால் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலையும், வேதாரண்யம் சட்டமன்ற வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு மாமி புகழேந்தர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலையும், கீழ்வேலூர் வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் சகோதரி தோழர் லதா அவர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களுக்கு அறிவால் சுத்திய நட்சத்திர சின்னத்திலையும் வாக்கு கேட்டு உங்களை எல்லாம் சந்திக்க நான் வந்திருக்கிறேன். உங்களுடைய எழுச்சி, உங்களுடைய உற்சாகம், உங்களுடைய அன்பு எல்லாம் பார்க்கும்போது இந்த 3 தொகுதியிலையும் நம்முடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கா? வெற்றி உறுதியா? நிச்சயம் வெற்றி உறுதியா? சென்ற தேர்தலையே இந்த நாகப்பட்டினம் தொகுதியில மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீங்க. 7000 வாக்கு வித்தியாசத்துல நாகப்பட்டினத்தை ஜெயிக்க வச்சுங்க. மீண்டும் உங்ககிட்ட இன்னொரு வாய்ப்பு கேட்டு வந்திருக்கிறேன். மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும்னு உங்களை எல்லாம் தேடி வந்திருக்கிறேன். இன்னைக்கு நேற்று முழுக்க திருச்சி மாவட்டத்தில் முடிச்சுட்டு அதன் பிறகு திருவாரூர் மாவட்டத்துக்கு போயிட்டு இப்போ நாகப்பட்டினத்துக்கு வந்திருக்கிறேன். நாகைக்கு வந்திருக்கிறேன் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு. இந்த நாகப்பட்டினம் சாதாரண மாவட்டம் கிடையாது, சாதாரண தொகுதி கிடையாது. இந்த நாகப்பட்டினம் மாவட்டம் தான் முத்தமிழ் கலைஞர் அவர்களுக்கு சொந்த மாவட்டம். இந்த நாகை மாவட்டம் இன்னும் சொல்ல போனா எனக்கு தான் சொந்த மாவட்டம். கலைஞர் சொல்லுவார்ல, நான் ஒரு டெல்டா காரன் அப்படி. அதே மாதிரி நம்முடைய தலைவர் பெருமையா சொல்லுவார், ஒரு முறையும் நான் ஒரு டெல்டா காரன் சொல்றது பெருமையா. அதே மாதிரி அவங்க வழியில நானும் ஒரு டெல்டா காரங்கிற உரிமையில உங்களை எல்லாம் சந்திக்க நம்முடைய வேட்பாளர்களுக்கு வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய தொகுதிக்கு வந்திருக்கிறேன். இந்த நாகப்பட்டினம் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்காட்டான ஒரு மாவட்டம், ஒரு தொகுதி. ஏன் சொல்றேன், இந்த மாவட்டத்துல தான், இந்த தொகுதி தான் இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒற்றுமையோடு ஒன்னா மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்க தொகுதி. அது மட்டும் இல்ல, மீனவர்களும் ஆதி திராவிடர்களும் நிறைஞ்ச பகுதி இந்த நாகப்பட்டினம். அந்த பெருமை மிகு நாகை மாவட்டத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல நான் பெருமை அடைகின்றேன். உங்களுக்கு எல்லாம் அண்ணன் ஜவஹர்லால் அவர்களை நான் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் மதிப்புக்குரிய பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களை உங்ககிட்ட வெற்றி வேட்பாளரா நம்முடைய தலைவர் அவர்கள் ஒப்படைச்சிருக்கிறாங்க. வெற்றி பெற செய்வீங்களா? சிறுபான்மை சமூகத்துடைய உரிமைக்காக, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் தான் அண்ணன் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள். ஜவஹர்லால் அவர்கள் வந்து உங்ககிட்ட அறிமுகப்படுத்த தேவையில்லை, உங்க அத்தனை பேருக்கு தெரிஞ்சவர் தான். அவர் பழகிறதுக்கு இனிமையானவர், அன்பானவர். உரிமை போராட்டம்னு வந்துட்டா அவரை யாராலும் தடுக்க முடியாது. நம்முடைய நாகப்பட்டினம் மாவட்டத்துல நம்முடைய அண்ணன் ஜவஹர்லால் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை நீங்க தேடி தர செய்வீங்களா? வெற்றி நிச்சயமா. அதே மாதிரி வேதாரண்ய வேட்பாளர், நம்முடைய சட்டமன்ற வெற்றி வேட்பாளராக அண்ணன் மாமி புகழேந்தி அவர்களை நம்முடைய தலைவர் அவர்கள் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. அண்ணன் ஐயா மீனாட்சி சுந்தரம் அவருடைய அன்பு புதல்வர், கழகத்துடைய ஆற்றல் மிகு செயல் வீரர். அவர் ஏற்கனவே வேதாரண்ய நகர்மன்ற தலைவராக சிறப்பாக செயல்பட்டவர். இன்றைக்கு அண்ணன் மாமி புகழேந்தி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்க வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும். செய்வீங்களா? அதே போல கீழ்வேலூர் சட்டமன்ற வெற்றி வேட்பாளராக சிபிஎம் இயக்கத்தை சேர்ந்த நம்முடைய தோழர் லதா அவர்கள் இங்கே நம்முடைய தலைவர் அவர்கள் உங்களுக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்க. அவருக்கு அறிவால் சுத்திவேல் நட்சத்திரம் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை நீங்க தேடி தரணும்னு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நாகப்பட்டினத்துல எத்தனையோ சாதனைகளை நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர்கள் செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. அந்த உரிமையோடு மீண்டும் நமக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு தாங்க. இந்த நாகப்பட்டினத்துல மிகப்பெரிய வெற்றியை கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்க வந்திருக்கிறேன். ஒரு சில திட்டங்களை மட்டும் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு சில சாதனைகளை மட்டும் இங்க உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். இன்னைக்கு நாகப்பட்டினம் நகராட்சியில 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய மார்க்கெட் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது யார் கொடுத்தது? நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் சென்று கொடுத்தது. அதே மாதிரி நாகப்பட்டினத்துல பேருந்து நிலையம் அருகிலே இன்னைக்கு 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல லைப்ரரி, நூலகம் மற்றும் அறிவுசார் மையம், நாலேஜ் சென்டர் அமைச்சு கொடுத்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய திராவிட மாடல் அரசு. நகராட்சியில 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தார் சாலை மற்றும் பேவர் பிளாக் அமைக்கின்ற பணிகள்லாம் இன்னைக்கு நடைபெற்றிருக்கிறது. அதே மாதிரி 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு பிரைமரி ஹெல்த் சென்டர், ஆரம்ப சுகாதார நிலையத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. நாகப்பட்டினத்தில் இன்னைக்கு 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்னைக்கு தோழி மகளிர் விடுதி ஹாஸ்டல் இங்க கட்டப்பட்டிருக்கு. 43 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய நியோ டைடல் பார்க் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த வேலைகள்லாம் இன்னைக்கு நடைபெற்று வருகிறது. 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பேருந்து நிலையம் அருகிலேயே பயணியர் தங்கும் விடுதி டிராவலர்ஸ் பங்களா இன்னைக்கு கட்டி கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி திட்டச்சேரியில பூங்கா மேம்பாடு, ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடம், திட்டச்சேரியில குடிநீர் பணிகள், நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மாணவர்களுக்கான ஹாஸ்டல் பெசிலிட்டி, அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் கூடுதல் கட்டமைப்பு வசதி,
நம்பியார் நகர்ல புயல் பாதுகாப்பு மைய கட்டுப்பாட்டு இருக்கும். இதெல்லாம் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அந்த உரிமையோடு உங்களை எல்லாம் சந்திக்க நான் வருகை தந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, சில கோரிக்கைகளும் வச்சிருக்கீங்க. திருமருகலையில தனி தாலுக்காவா அறிவிக்கணும். திருமருகல்ல அரசு சட்டக்கல்லூரி ஒண்ணு தொடங்கணும். நாகையில அரசு சட்டக்கல்லூரி தேவை. நாகையில மீன் பதப்படுத்துகின்ற மையம் தேவை. ஃபிஷ் கோல்ட் ஸ்டோரேஜ் யூனிட் தேவை. வைக்கோல் மூலம் பேப்பர் தயாரிக்கின்ற தொழிற்சாலை வேண்டும். நாகூர் மீன்பிடி துறைமுகத்தை விரிவாக்கம் செய்யணும். இதெல்லாம் இந்த நாகப்பட்டினம் தொகுதிக்கு நீங்க வச்சிருக்கக்கூடிய கோரிக்கைகள். அதே மாதிரி வேதாரணி வேட்பாளரும் இங்கே கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. வேதாரண்யத்தில் உள்ள உப்பளங்களுக்கு மறைந்த முரசொலி மாறன் அவர்கள் தான் உரிமம் பெற்று தந்தார். அந்த உரிமங்களை எல்லாம் புதுப்பித்து தர வேண்டும். ஜிஐ இண்டெக்ஸ் புவிசார் குறியீடு பெற்று தர வேண்டும் கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. இந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றணும்னா மீண்டும் இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த 3 தொகுதியிலையும், நாகை, வேதாரண்யம், கீழ்வேலூர் 3 தொகுதியிலையும் மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும்னு உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, நாம ஆட்சி அமைச்சு இந்த 5 வருஷத்துல பல்வேறு திட்டங்களை, சாதனைகளை, சொன்ன வாக்குறுதிகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காப்பாற்றிருக்கிறாங்க. ஒரு சில வாக்குறுதிகளை மட்டும் உங்களுக்கு, திட்டங்களை மட்டும் நினைவுபடுத்த விரும்புறேன். நம்முடைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்று அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு விடியல் பயண திட்டம். ஞாபகம் பயன்படுத்துறீங்களா? ஒவ்வொரு மகளிரும் மாசம் 1000 ரூபாய், 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இந்த திட்டத்தின் மூலம் சேமிக்கிறாங்க. அது மட்டும் அரசு பள்ளிகளுக்கு படிக்க வரக்கூடிய குழந்தைங்க காலைல பசியோடு படிக்க கூடாதுன்னு இன்னைக்கு 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை கொடுக்கிறோம். அது மட்டும் இல்ல, கல்லூரி படிக்கணும், மேற்படிப்பு படிக்கணும்னு அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரிக்கு போய் சேர்ந்தாலும், தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் 1000 ரூபாய் 14 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப சமீபத்துல 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்தாங்க. இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். அந்த உரிமையோட மீண்டும் கேட்க வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, 1,31,00,000 மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நாம கடந்த 3 வருஷமா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உரிமை திட்டத்தை மாசம் 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுத்துட்டு இருக்காரு. அந்த திட்டத்தை நிப்பாட்டணும்னு இன்னைக்கு அதிமுகவும் பாஜகவும் தேர்தலை காரணம் காட்டி நிப்பாட்டணும், உரிமை தொகையை நிப்பாட்ட முயற்சி பண்ணாங்க. நம்முடைய முதலமைச்சர் நான் 1000 ரூபாய் கொடுக்கறத நிப்பாட்டுறீங்களா, இப்ப நான் கொடுக்குற 5000 ரூபாய் எப்படி நிப்பாட்டுறீங்கன்னு பாருங்க. கொடுத்தாரா இல்லையா? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000. கோடை கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் 1,31,00,000 மகளிருக்கு, 1,31,00,000 குடும்பங்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் ஒரே பேமெண்ட்ல கொடுத்தாரு. பேங்க் டிரான்ஸ்பர் பண்ணார். முதலமைச்சர் காலையில 6:30 மணிக்கு பேங்க் டிரான்ஸ்பர் பண்ணாரு, மகளிரோட அக்கௌண்ட்டுக்கு கொடுத்தாரு. ஆனா மகளிர் என்ன பண்ணாங்க, காலைல 9 மணிக்கெல்லாம் போய் பணத்தை எடுத்துட்டாங்க. ஏன்? ஏன்னா மோடி அந்த பணத்தை எடுத்துருவாரு, மினிமம் பேங்க் பேலன்ஸ் சொல்லி அந்த பணத்தையும் ஒன்றிய அரசு எடுத்துருன்னு பயம். அந்த அளவுக்கு நம்ம மகளிர் அவ்வளவு ஷார்ப்பா இருக்கிறாங்க. அதே மாதிரி வர்ற 23ஆம் தேதி நம்முடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலையும் அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்திலையும் வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை நீங்க தேடி தருவீங்களா? அதோடு சேர்த்து சில வாக்குறுதிகளையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. என்ன வாக்குறுதின்னு உங்களுக்கு தெரியும்? போட்டோ என்ன கிடையாது. வேற இல்ல, வாக்குறுதி மட்டும். அது என்ன பெரிய உலக புகழ் பெற்ற போட்டோவா? சரி, எனக்கு விருப்பம் இல்லாம தான் காட்டுறேன், சரியா? ஏன்னா நான் காட்ட அவர் கோபம் வருது. திரு எடப்பாடி பழனிசாமி கோவப்படுறாரு. இது நான் பொறுப்பு கிடையாது, சரியா? இதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்ல. சரி, நான் என்ன சொன்னேன், இரு காட்டுறேன், முதல்ல சொல்லிடுறேன், என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கு ஏன் அந்த போட்டோ என்னன்னு சொல்லிடுறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் என்ன சொல்றேன், முதலமைச்சர் திருப்பி சொல்றாருல, இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி, அதுதான் இந்த சட்டமன்ற தேர்தல். நம்முடைய முதலமைச்சர் திரும்ப சொல்றது. தமிழ்நாடு அணிக்கு நம்முடைய தலைவர் தான் கேப்டன், அவர் தான் தலைவர், திமுக தான் கேப்டன். நம்முடைய தலைவர் தலைமையில மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. டெல்லி அணின்னு சொல்றமே, டெல்லி அணிக்கு யார் கேப்டன்? அங்க மோடி. நான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர், அவர்கிட்ட நான் கேட்பதெல்லாம் என்ன, நம்ம இவ்வளவு திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம்ல கடந்த 5 வருஷத்துல, தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக அரசு ஏதாவது திட்டங்கள் கொடுத்திருக்காங்களா?
இன்னைக்கு தேர்தல் அறிவிச்ச உடனே மோடியும் அமித்ஷாவும் மாறி மாறி வராங்கல்ல தமிழ்நாட்டுக்கு. அவங்க 2 பேரும் வராங்களே, பணம் வருதா? நம்மளோட நிதி பகிர்வு வருதா? தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டங்களும் வர்றதில்ல. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போதுதான் நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க. ஞாபகம் இருக்கா? 2017ஆம் ஆண்டு நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்குள்ள வர வச்சது மோடி. அதற்கு அப்ப அடிமையா இருந்தது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நாம அரசியல்ல முரட்டு பக்தர்கள் பார்த்திருக்கீங்க, முரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்பீங்க, எங்கேயாவது முரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி தான் மோடியுடைய நம்பர் 1 முரட்டு அடிமைன்னு சொல்லிட்டார். அதனால அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன சொன்னாரு? உதயநிதிக்கு எந்த அனுபவமே கிடையாது, செத்து போட்டாருமா, என்ன இவன் உயிரோடு இருந்து என் உயிரை வாங்குறான், பால்டாயில் குடிச்சு சாவு அப்படின்ட்டாங்க. என்ன போட்டோ கேட்கறது நீ, சாவுறது நாளைக்கு வராரா? அவர்கிட்ட கேளுங்க போட்டோ. எனக்கு உதயநிதிக்கு எந்த அனுபவமே கிடையாது, அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு அப்படின்ட்டாரு. ஆமா, எனக்கு அவர் இருக்கக்கூடிய அனுபவம் எந்த அனுபவம் கிடையாதுதான், முக்கியமா இந்த அனுபவம் கிடையாதுதான். நீங்க பாக்கலையா? கீழே ஒருத்தர் படுத்திருக்காரு, கீழே ஒருத்தர் இருக்காரு, தெரியுதா? கார்பெட் நினைச்சுக்காதீங்க. இப்படிதான் அவர் முதலமைச்சர் ஆனாரு. 2016 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் திரு எடப்பாடி பழனிசாமி வாக்களிச்சீங்களா? மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாருக்கு தான் மக்கள் வாக்களிச்சாங்க. அந்த அம்மையார் இறந்த பிறகு இப்படிதான் டேபிள் சேர்க்குள்ள பூந்து போய் சசிகலா அம்மா காலை பிடிச்சுதான் முதலமைச்சர் ஆனாரு. இதைத்தான் நான் சொன்னேன், இந்த அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னு. யார் காலையும் பிடிச்சு பதவி வாங்குற அனுபவம் எனக்கு கிடையாது, யாருக்கும் பயப்படுற அனுபவம், சங்கி கூட்டத்துக்கு பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு இதைத்தான் சொன்னேன். இதுக்குதான் எனக்கு கண்ணாமண்ணான்னு திட்டுறாரு. இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு? எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க, முதலமைச்சர் ஆக்குறாங்க, அதனால மரியாதை நிமித்தம் அவங்க காலில் விழுந்தா என்ன தப்பு, அவங்க என்னை விட பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, புரிஞ்சுக்கிறோம். நீங்க காலில் விழுந்த தப்பே கிடையாது. நாங்க என்ன கேட்கிறேன்னா, காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனோன்னு அந்த அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு நீயா என்ன முதலமைச்சர் ஆக்குறேன்னு அந்த அம்மா காலை வாரி விட்டாரு, அதுதான் நாங்க தப்புன்றோம். இருங்க, இப்போ நாம பேச வேணாம். இத சசிகலா அம்மா உள்ள வந்துட்டாங்க, இப்போ அவங்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேத்து பேசிட்டாங்க, ஆமா அந்த தம்பி உதயநிதி சொல்றது கரெக்ட் தானே, அந்த காலில் வந்து விழுந்தது உண்மை தானே, காலில் வந்து விழுந்தது என்ன உள்ள அமிச்சிட்டு என்ன பார்த்து கேள்வி கேட்டு என் காலை வாரி விட்டது உண்மை தானே அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ அவங்க 2 பேர் பேசிக்கிட்டோம், பெரியவங்க 2 பேர் பேசிக்கிட்டோம், நாம உட்கார்ந்து வெறும் வேடிக்கை பார்ப்போம். சரியா? இனிமே போட்டோ எல்லாம் கேட்க கூடாது. நான் மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வது, இந்த அடிமை கூட்டத்தை தமிழ்நாடு டெல்லியிலிருந்து மோடி அவர்கள் ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இயக்கணும். தமிழ்நாடை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும். எல்லா மாநிலங்களையும் ஆட்சி அமைச்சிட்டோம், எல்லா மாநிலங்களையும் கண்ட்ரோல் பண்றோம், ஆனா தமிழ்நாடு மட்டும் நம்ம கையில சிக்க மாட்டேங்குதுன்னு ஒன்றிய பாஜக அரசு பாக்குது, மோடி பாக்குறாரு. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு அடிமையை வச்சு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி அவர் பயன்படுத்தி தமிழ்நாடு கண்ட்ரோல் பண்ணணும்னு பாக்குறாங்க ஒன்றிய பாஜக அரசு. நம்ம தலைவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக தான் இருப்போம், அதை இந்த தேர்தலில் நிரூபிச்சு காட்டுவோம். இந்த முறை நம்முடைய தலைவர் சில முக்கியமான வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாங்க. 2 வாக்குறுதி மட்டும் உங்க ஞாபகப்படுத்த விரும்புறேன். மீண்டும் மகளிர் உரிமை தொகை ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோமா, மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சதுன்னா மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாய் உயர்த்தி தருவேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 இல்ல 1500 உயர்த்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 ஆண்டுகள்ல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ எல்லாருக்கும் வீடு கொடுக்கப்படும். கலைஞர் கனவு இல்ல திட்டம் அமல்படுத்தப்படும். அடுத்த 5 வருஷத்துல அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் லேப்டாப் திட்டம் 35 லட்சம் லேப்டாப் இலவசமாக கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். ஓஏபி முதியோர் உதவி தொகை இப்போ 1200 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். நம்முடைய ஆட்சி மீண்டும் வந்தோடனே அதை 2000 ரூபாய் உயர்த்தி தருவேன், ஓஏபி 2000 ரூபாய் உயர்த்தி தருவேன் முதலமைச்சர் வாங்கி கொடுத்திருக்கிறார். எல்லாத்தை விட முக்கியமான வாக்குறுதி இருக்கக்கூடிய மகளிருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம், ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். ஆட்சி அமைஞ்சோடனே முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருக்கும் 8000 ரூபாய் கையில கொடுத்துருவாங்க தலைவர்.
அதை வச்சுட்டு மகளிர் அவங்களுடைய வீடுகளுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவையோ அது அவங்களே முடிவு பண்ணி அவங்களே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற முக்கியமான வாக்குறுதியை கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் நடைபெறணும்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் திராவிட மாடல் 2.0 நம்முடைய முதலமைச்சர் ஆட்சி அமைக்க போவது உறுதி. அதற்கு மேலும் வலு சேர்க்கிற விதமாக இந்த 3 தொகுதிகளிலும் நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் அண்ணன் ஜவஹர்லால் அவர்களை நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியையும், அண்ணன் மாமி புகழேந்தி அவர்களை வேதாரண்ய சட்டமன்ற தொகுதியிலையும், நம்முடைய சகோதரி தோழர் லதா அவர்களை கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில் அறிவாள் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை நீங்க தேடித்தர செய்வீங்களா? ஒன்னே ஒண்ணு சொல்லிடுற. உதயநிதி வந்தாரு, பேசினாரு, திட்டங்களை சொன்னாரு, வாக்குறுதி கொடுத்திருக்காரு, போனோம், பார்த்தோம், கலைஞ்சு போயிட்டோம். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருப்பீங்களா? இருக்கக்கூடாது. இன்னைக்கு தேதி என்ன? 12. தேர்தல் தேதி 23. இன்னும் 12 நாட்கள் இருக்கு. நம்முடைய கைகள்ல 12 நாட்கள் இருக்கு. நீங்க ஒவ்வொருத்தரும் இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சி தோழர்கள், நம்முடைய உடன்பிறப்புகள், இளைஞரணி தம்பிமார்கள், சார்பணிகள், இளைஞர்கள், மகளிர் அனைவரும் கேட்டுக்கொள்வது, அடுத்த 12 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்திலையும் நம்முடைய அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்திலையும் வாக்களிக்க தயாராயிட்டீங்க. ஆனா நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் சேருங்க. ஒவ்வொரு வீடா போய் பாருங்க, ஒவ்வொரு வாக்காளரும் சந்திங்க, சொல்லுங்க என்னென்ன திட்டங்கள் பண்ணி இருக்கிறோம், என்னென்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மீண்டும் அதிமுக பாஜக அடிமை கூட்டணி ஆட்சி வந்துருச்சுன்னா தமிழ்நாடு எவ்வளவு தூரம் பின்னோக்கி போயிடுங்கிற பிரச்சாரத்தை நீங்க சொன்னீங்கன்னா, அந்த பிரச்சாரத்தை அடுத்த 12 நாள் நீங்க பண்ணீங்கன்னா நிச்சயம் இந்த 3 தொகுதிகளையும் மிகப்பெரிய வெற்றியை நாம் அடைய போவது உறுதி. செஞ்சு காட்டுவீங்களா? நிச்சயம் பண்ணி காட்டுவீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்ற தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். அண்ணன் ஜவஹர்லால் அவர்களையும், அண்ணன் மாமி புகழேந்தி அவர்களையும், தோழர் லதா அவர்களையும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் இந்த 3 சட்டமன்ற தொகுதியை வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்களுடைய குரலாக நிச்சயம் அவங்க சட்டமன்றத்தை ஒழிப்பாங்க என்று கூறிக்கொண்டு இந்த வரவேற்பு அளித்த அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.